நான் இப்பொழுது கல்கா என்ற இடத்திலிருந்து சிம்லாவுக்கு மலைத்தொடரில் சென்று கொண்டிருக்கின்றேன். வழியில் இது பரோக் என்ற இந்த ஒரு சிறிய நிலையத்தில் நிறுத்தியிருக்கின்றார்கள். இங்கே தேநீர் கிடைக்கின்றது, ஆம்லெட் தருகின்றார்கள். நாங்கள் முன்பதிவு செய்திருக்கின்ற இந்த தொடரி டிக்கெட் 800 ரூபாய். இதற்கு அடுத்து புறப்படுகின்ற தொடரி டிக்கெட் 80 ரூபாய். இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கின்றது. சிவாலிக் தொடரில் பயணித்திருக்கின்றேன். நமது ஊட்டி மலை தொடரி போன்றதுதான் இதுவும். ஆனால் அதை விட இங்கே வசதியாக இருக்கின்றது. இந்த தொடரி காலையில் 5:45 மணிக்கு புறப்படுகிறது. இந்த தொடரிக்கு நாங்கள் டெல்லியிலிருந்து பழைய டெல்லி தொடர் நிலையத்திலிருந்து நேற்று ஒரு வண்டியை பிடித்து இங்கே வந்தோம். காலை 3 மணிக்கு வர வேண்டிய வண்டி 2 மணி நேரம் தாமதமாக 5 மணிக்கு வந்தது. நேற்று இதே அந்த தொடரி 5 மணி நேரம் தாமதமாக வந்திருக்கிறது. ஆனாலும் அந்த தொடரி வந்த பிறகுதான் இந்த தொடரியை எடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது என்ன என்று தெரியவில்லை. அதே போல அந்த கல்கா நிலையத்தில் உள்ள பிளாட்பாரம் நடைமேடை அந்த தொடரி இருக்கின்ற அதே தடத்துக்கு பின்னால் இருக்கின்றது. அதை பற்றி சரியான விவரங்கள் இல்லை. அதனால் நாங்கள் படி ஏறி மீண்டும் திரும்ப கீழே இறங்கி வந்து அது ஒரு பெரிய சிரமம். நான்வெஜ் 2 முட்டை, அவ்வளோதான். வெஜ் 2 கட்லட், 2 ஊட்டி தூண்டு, ஒரு டீ. நம்ம ஊட்டி தொடரி போகும்போது அது எல்லா ஸ்டேஷன்லேயும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்கும். இடையில சில படங்கள் எடுப்பதற்கு சில இடத்துல நிறுத்துவார்கள். இந்த வட்டி புறப்பட்டதுலேருந்து 1-2 இடத்துல நிறுத்துறாங்க. இறங்க உடனே ஒரு இடத்துல எல்லாம் கிடைக்கிறதா இருந்து டீ காஃபிலாம் கிடச்சிது. ஆனால் அங்கேயும் ஒரே 2 நிமிஷத்தில் கிளம்பிட்டேன். 10:45 மேலே கொண்டு போய் சேர்க்கலாம் தெரியுது. இந்த என்னோடு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு 4 பேர் எல்லாம் கணிப்படியானவர்கள் தான் உணவு சுற்ற முடியும். இன்றைக்கு அவ்வளோ உணவு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள். சுற்றுலாவிற்காக அதை திட்டம் போட்டு வர வேண்டும். அந்த மனம் வர வேண்டும். நான் இதுவரை கடந்த மாதத்தோடு 27 நாடுகளை சுற்றி முடித்துவிட்டேன். தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை போலவே நீங்களும் இந்த உலகத்தை சுற்றி வாருங்கள். 1965 சங்கரங்கோயிலிருந்து என் மாமா ஆர்முகம் அவர்கள் தாஜ்மஹால் பார்க்க போயிருந்தார். அவர் வீட்டில் பாட்டியிருக்கின்ற படத்தில் தாஜ்மஹால் முன்பு அவர் ஒருவர் தான் நிற்கின்றார். பொதுமக்களால் யாரும் அந்த ஒருவர் கூட அந்த படத்தில் இல்லை. நான் 1984ஆம் ஆண்டு முதன்முறையாக தாஜ்மஹால் பார்த்தேன். அப்பொழுது கொஞ்சம்தான் கூட்டம் இருந்தது. படிப்படியாக டிவி, தொலைக்காட்சி, சினிமா எல்லாம் வர தொடங்கி வந்து தாஜ்மஹாலுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் வர தொடங்கி விட்டார்கள். எனவே உத்தரப்பிரதேச அரசு ஒரு நாளைக்கு 40,000 பேர் என்று கட்டுப்பாடு விதித்தார்கள். இப்பொழுது அதை 30,000 ஆக்கிவிட்டார்கள். அதற்கும் 8 நாட்களுக்கு முன்பு முன்பதிவு செய்தாக வேண்டும். காலை 9 முதல் 12 மணி வரை ஒரு பார்க்கலாம். அடுத்து 12:30 முதல் 4 மணி வரை ஒரு ஆளுக்கு 45 ரூபாய் கட்டணம். மேலே சுற்றி பார்ப்பதற்கு உள்ளே தரைக்கு உள்ளே ஷாஜகான் மும்தாஜ் கல்லறை இருக்குது. அதற்கு போவதற்கு 2 பார்த்தால் 150 ரூபாய் கட்டணம். அது அங்கே போக வேண்டிய தேவையில்லை. மேலே இருக்கின்ற கல்லறையை மட்டும் பார்த்தால் போதும். அதே போல ஆக்ரா கோட்டைக்கும் முன்பதிவு செய்ய வேண்டும். செய்து கொண்டால் மிக எளிதாக சென்று விடலாம். முன்பு அங்கு உள்ளே போவதற்கு முன்பு எல்லாமே உடைமைகளையும் சோதனை போடுகின்றார்கள். எனவே திட்டம் வகுத்து கொண்டு இனி எந்த ஒரு இடத்துக்கு சுற்றுலா செல்வதாக இருந்தாலும் முன்பதிவு இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொண்டு செல்லுங்கள்.